இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவக்காய் சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கோவக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த கட் பண்ணி வச்ச கோவக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துட்டு அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சூடு ஆறுனதும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சாதத்துக்கு இந்த பொடி தான் ரொம்ப மெயினானது. இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை போட்டு அதை நல்லா வறுபட்ட உடனே வதக்கி வச்ச கோவக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்ச மசாலாவையும் ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு கலரிட்டு நம்ம சாதம் வெடித்து வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு நம்ம கோவக்காயில் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கோவக்காய் சாதம் ரெடி. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கட்டி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காயில் கூட செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.